ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிசில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் கிளாரிஃபிகேஷன், நாட் கன்ஃபியூஷன். ஸோ ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எல்லாமே அஃபீஷியல் கிடையாது. ஆனால் நான் சொல்ல வர எல்லாமே என்னோட ஒப்பீனியன். எதை வச்சு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் டைமில் எப்படிலாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை ரெகுலேஷன் 2021 ஸ்டார்ட் பண்ண அந்த 2021 2025 எந்த மாதிரிலாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இப்போ லாஸ்ட்டாக நவம்பர் டிசம்பர் 2024 கூட நடந்திருக்கும், அதெல்லாம் எப்படி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டோட்டலாகவே வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ரிசல்ட் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று உங்களுக்கு ஆகஸ்ட் 8 நிறைய பேர் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். நானும் ஒரு சில டேட் சொல்கிறேன், கண்டிப்பாக அதுக்குள்ளே வருமானலாம் தெரியாது. நான் என்னோட ப்ரிடிக்ஷனில் ஒரு ஒப்பீனியன் டேட் சொல்கிறேன், அது அஃபீஷியல் கிடையாது. அதையும் பார்க்கலாம். சாங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டேட்ஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த ஒரு அப்டேட் இல்லாதனால நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒன்லி ஃபார் கிளாரிஃபிகேஷன், நாட் ஃபார் கன்ஃபியூஷன். ஸோ அதனால் கிளியராக பார்க்க பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா வந்து நேற்று ரிசல்ட் வரப்போன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது, ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ரிசல்ட் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. எதனால் அப்படின்னா, சப்போஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் விட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் நேற்று மாதிரி போர்ட்டலுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அது இதுக்கு முன்னாடி 2021 2025 வரைக்கும் அஃபீஷியலாக செமஸ்டர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண டேட்டா நான் இப்போ காமிக்க போகிறேன். அது கவர்மெண்ட் ஹாலிடேஸில் வந்திருக்க வரலையாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வரவும் செய்யலாம், வராமல் இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த டைம் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி வராதனால இந்த டைம் வருமாங்கிறத நான் இதை வச்சு சொல்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக ஒரு 4 வருஷமாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டேட்ஸு. ஏன்னா நம்ம வந்து ரெகுலேஷன் 2021 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஒவ்வொரு செமஸ்டர் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறப்பையும் ஒரு டேட் அன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அந்த டேட் எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணி போட்டால் தான் இது. ஸோ எல்லாமே அஃபீஷியலாக அன்றைக்கி ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதான். சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட சீனியர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்ட டேட்டை கூட கேலரியில் போய் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ இதில் ஒரு சில டேட் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் மட்டுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட்லாம் நான் எடுக்கல. மோஸ்ட்லி காமனாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2021. ஸோ அது மோஸ்ட்லி வந்து இது ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் நவம்பர் டிசம்பர் 2021 ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினா ஃபஸ்ட்டு செமஸ்டரோட ரிசல்ட் வந்து ஜூலை 1 தான் வந்துச்சு. ஸோ எல்லாமே ஆஃப்லைனில் எழுதின ரிசல்ட்டு. ஸோ 2022 ஃப்ரைடே வந்து வந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி நம்ம சொன்ன கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஃப்ரைடே தான் வரும். இது நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். பாஸ்ட்டாக ஒரு 2-3 செமஸ்டர்லையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஃப்ரைடே தான் ரிசல்ட் வருங்கிற மாதிரி கெஸ்ஸிங் இருக்கலாம். அது ஒரு சில டைம் மண்டேவும் வரலாம். ஸோ இது வந்து சிஓஇ வந்து எப்போ வந்து அஃபீஷியலாக இது பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் ரோல் அவுட் பண்ணுவாங்க இந்த ரிசல்ட்டெல்லாம். இருந்தாலும் மோஸ்ட்லி வந்தனால நம்மளோட கெஸ்ஸிங் படி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த டேட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸில் கூட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகலை. மேபி ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்திருக்கலாம். இதில் வந்து இப்போதைக்கு ரெகுலேஷன் 2021 ஸ்டார்ட் பண்ண இந்த 2021 வந்து லாஸ்ட் நாள் வந்து நவம்பர் டிசம்பர் 2024 வரைக்கும் ஸோ எந்த இதுவுமே கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ரிசல்ட் வரல. ஒரு சில டைம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வருமா வராதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வராதனால கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் நேற்று ரொம்ப செக் பண்ணி பார்த்தோம் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வர்றப்போ கண்டிப்பாக வரும். ஸோ யார் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது எதுவுமே. ஸோ அதனால் முடிஞ்சளவு இந்த டேட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேட் வந்து எங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து அவங்க விடாத வரைக்கும் நமக்கு கிடைக்காது. ஸோ இருந்தாலும் நான் வந்து பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது முதல்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது வந்து அதில் 8th செமஸ்டருக்கு ரிசல்ட்டு தனியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். பட் இவ்வளோ லேட்டானனால என்னோட ஒப்பீனியன், என்னோட கெஸ்ஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு 8th செமஸ்டர் சொல்லிட்டு சேர்ந்தே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8th செமஸ்டருக்கு தனியாக பேப்பர் கிடையாது, ப்ரொஃபஷனாலிட்டி பேப்பர்ஸ் தான் சேர்ந்து வரனால மோஸ்ட்லி காமனாக எல்லாருக்கும் ஒரே போல் பப்ளிஷ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்ஸையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து இதில் நிறைய பேர் வந்து இந்த டேட்ஸ்க்குள்ளே வருமானு கேட்டிங்கன்னா ஸோ இந்த டேட்ஸ்க்குள்ளே வரலாம், அதுக்கு முன்னாடியே பப்ளிஷ் ஆகலாம். ஸோ ஏன்னா நான் அந்த வீடியோலே அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேட்ஸ். ஏன்னா நீங்கள் சப்போஸ் எதற்குள்ளே ப்ரோ வெயிட் பண்ணணும் அந்த டேட்ஸ்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னா இந்த டேட்ஸ்க்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு மண்டே கூட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலாம். பட் இந்த டேட்டுக்கு முன்னாடி தான் அந்த மண்டேங்கிறனால ஸோ நீங்கள் அதுக்குள்ளே எப்போனாலும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப
ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நான் செப்டம்பர் 5 சொல்லியிருப்பேன். செப்டம்பர் 5 வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதனால் செப்டம்பர் 6 சாட்டர்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு செப்டம்பர் 8 வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படி ப்ரீவியஸ் இயரில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் தான் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறமே வந்து நானாக சொல்கிற ஒரு இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சோ அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதுவும் ஒரு கெஸிங் தான். நீங்கள் வந்து ஒரு டெட்லைனாக வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் மெயினாக ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இன்றைக்கி தான் வரும்னு தெரிஞ்சால் சும்மாவே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரியாதப்போ உள்ளே போகிறப்போ போர்ட்டல் ரொம்ப ஹை டிராஃபிக் ஏறும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எல்லாருமே உள்ளே போகிறப்போ உங்களால் ரிசல்ட்டு டேரெக்டாகவே உள்ளே போக முடியாது. ஸோ அதனால் கூட மேபி என்னோட ஒரு சஜஷன் என்னோட கெஸிங்னால இப்படி சொல்லாமல் கூட அஃபீஷியலாக எப்போயாச்சும் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி என்னைக்கு வரும்னே தெரியாது. பட் நம்ம கெஸ் பண்ணுற ரேட்டில் லாஸ்ட்டாக ஒரு 2-3 செமஸ்டரில் வந்திருக்கும். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நிறைய பேர் கேட்குற வந்து பேப்பர் கரெக்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்போ ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடும் அப்புறம் கேட்டிங்கன்னா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபீஷியலாக எப்போ வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்காங்களோ அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ஸோ ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் 2020 லாஸ்ட் பேட்ச். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டரில் ஒரு பேப்பர் எழுதியிருப்பாங்க, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டரில் பேப்பர் கிடையாது. நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் தான். ஆனால் ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் 8th செமஸ்டரில் 7th செமஸ்டரோட பேப்பர் எழுதிருப்பீங்க, ப்ரொஃபஷனல் ஆக்டிவ். ஸோ அதனால் அந்த பேப்பரையும் வந்து எழுதுறதுனால உங்களுக்கு இது வந்து 7th செமஸ்டர் 8th செமஸ்டர் 2 பேருமே கம்பைன் பண்ணுறதுனால இதுவும் உள்ளே வரனால கொஞ்சம் வந்து இந்த மார்க்ஸ் அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம். இதுவும் என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த டைம் இருக்காங்க, போன டைம் கிடையாது. ஸோ இதனாலக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா ரிசல்ட் வந்தால் மோஸ்ட்லி யூஜி பிஜி ஸோ ஸ்பெஷல் அரியர்ஸ்க்குலாம் போன டைம் விட்டாங்க, அதாவது நவம்பர் டிசம்பர் 2024. ஸோ அந்த மாதிரி விட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் டிலே ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது சொல்லி முடிச்சுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கிளாரிஃபிகேஷன், நாட் ஃபார் கன்ஃபியூஷன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு மோட்டிவேஷன் நம்ம ஸ்டைலில் சொல்லிட்டு போயிடுறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் விளாட போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி விளாண்ட கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம இதெல்லாம் அடிக்காம விட்டுட்டோம், இதனால் நம்ம தோற்றுணும்னு எப்பயுமே நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்கப்போ யோசிக்க மாட்டோம். இந்த ஃபீல்டை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஏன்னா போன மேட்ச்சில் நம்ம தோற்றதுக்கப்புறம் அதில் ஒரு 6 அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் படிக்கிற செமஸ்டரில் இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிட்டிங்க, ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ உங்களோட கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். யாரும் வந்து ரிசல்ட்டை நினச்சி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நேற்று நிறைய பேர் சொன்னனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாமே என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் வந்திருக்கோ அந்த டேட்ஸை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே அஃபீஷியலாக நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண டேட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நினைக்கிறேன். ரிசல்ட்டை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பாருங்கள், கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஸோ உங்களோட வேலையில் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.